இப்போ லைவ்ல ஃபேட்மேனுக்கும் தர்ஷா குத்தாக்கும் சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஃபேட்மேன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறாரு. தர்ஷா குத்தா பாட்டில் வந்து சாப்பிட்டுருக்காங்க. உடனே இவர் கேட்குறாரு, என்ன தர்ஷா குத்தா வந்து ஒரு நாளாச்சும் உங்களை ஆளையே காணாமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தெரில, ஏதாவது பண்ணுங்க, இது வந்து ஒரு கேம், நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேட்மேன் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, ஆனாலும் அவர் சொல்கிற ரைட் தான். தர்ஷா குத்தா வந்து இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் வேணால் சாப்பாடு வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க வந்து ஒரு ஜாலியாக இருக்காங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து இவர் வந்து பேசுகிறாரு, இது வந்து கேம், இங்கே வந்து கேம் விளாடணும், இது ஒரு எலிமினேஷன் கேமு, ஒருத்தவங்களை வெளியே அனுப்புறது கேமு. நான் பார்த்தீங்களா, நான் தான் சஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கு அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி தான் விளாடணும், இது ஒரு எலிமினேஷன் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே தர்ஷா குத்தாவும் பவித்ராவும் வந்து சேர்ந்துட்டாங்க. சார் அப்படியெல்லாம் சொல்லாங்க சார், நீங்கள் ரிவ்யூவராக இருக்கீங்க, ரிவ்யூவராக இருக்காதீங்க, கண்டஸ்டண்டாக இருங்க. அப்படிங்கும்போது இங்கே நீங்களும் வந்து ரிவ்யூவர் பண்ணுவீங்க, நான் வந்து ரிவ்யூவர் பண்ணுவேன், நான் ரிவ்யூவர் கண்டஸ்டன்ட் அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் பற்றி பேசித்தானே ஆகணும். இந்த பிக் பாஸ் வீடு அப்படி தானே, இது எலிமினேஷன் கேம் தானே, அப்போ அதுக்குண்டான வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் அடிக்கிட்டே போக, பவித்ரா இவங்க தர்ஷா சொல்கிறாங்க, எனக்கு வந்து அப்படிலாம் யாரையும் வீழ்த்திட்டு நான் வந்து ஜெயிக்கணும் அவசியம் இல்லை, யாரையும் வெளியே போயிட்டு ஜெயிக்கணும் அவசியம் இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் மோட்டிவேஷன் பண்ணி மோட்டிவேஷனாக ஜெயிப்பேன். இன்னொருத்தவனை மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பாங்களாம்மா தர்ஷா குத்தாக்கும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது புரியலை. அதனால தான் சொல்கிறாரு, தர்ஷா நான் ஏன் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுன்னு தெரியுதா, இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுன்னு தெரியுதா, ஏன்னா நான் மூலியமாக தான் கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறேன், இதை வச்சாவது நீ டெவலப் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க. தர்ஷா குத்தா போட்டு பொலன்னு பொழக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தர்ஷா குத்தா வந்து அதை புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம் இந்த சண்டை வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.